என்னதான் சினிமா நடிகர்கள் திரையில ஜொலித்தாலுமே அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில சில மோசமானவர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அதற்கு உதாரணமாக சொல்லப்படுவோர் தான் நம்ம வடிவேலு அவர்கள். இவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல அதாவது சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்தப்ப இவருக்கு உதவி செஞ்சதே நம்ம கேப்டன் அவர்கள் தான். அதன் பின்னர் பாத்தீங்கன்னா திமுக பதவி ஆசை காட்டி கேப்டனையே எதிர்த்து பேச வச்சாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல திமுகவுமே தோல்வி அடைந்தாங்க. வடிவேலு அவர்களுமே காணாமல் போனாரு. அதன் பிறகு வடிவேலு அவர்கள் மீது தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் விழுந்தது. தொடர்ச்சியாக படம் நடிக்காமல் இருந்த வடிவேலு அவர்கள் தற்போதுதான் வெளியில தலையை தூக்கி காட்டுறாரு. சோ அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக ஒரு சில படங்கள்ல தற்போதுமே நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இப்போதுமே அவர் வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டார். வடிவேலு அவர்கள் கேப்டனை பத்தி மட்டும் இப்படி பேசியது கிடையாது. நம்ம ஏகே அவர்களை பற்றியுமே ஆரம்ப காலகட்டங்கள்ல பேசியிருக்காரு. அதாவது ராஜா அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் ஏகேவுடன் வடிவேலு அவர்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்களை மரியாதை இல்லாமல் பேசுவது, பொது வெளியில மோசமாக விமர்சிப்பது அப்படின்னு இருந்தாரு. ஆகையால பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் அப்போதே முடிவு பண்ணிட்டாராம், இனிமேல் இந்த ஆளு கூட படமே பண்ணக்கூடாது அப்படின்றது. அப்போதுல இருந்து இப்போது வரைக்குமே நம்ம ஏகே அவர்களுடைய எந்த படத்திலுமே வடிவேலு அவர்கள் இருக்க மாட்டார். சோ இதனால வடிவேலு அவர்கள் பல பட வாய்ப்புகளை மிஸ் பண்ணிருக்காரா. காரணம் ஏகே அவர்கள் ஒர்க் பண்ண பல இயக்குனர்கள் வடிவேலு அவர்களை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஏகே அவர்கள் அவர் இருந்தா அந்த படத்துல நான் கண்டிப்பாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதால வடிவேலு அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் மிஸ் ஆகிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.